விடிந்ததும் விடியல் தந்தது 5000. இதனால தேர்தலில் ஓட்டு விடுமா? விஜய் வேகமா போயிட்டு இருக்காரு. ஆகவே விஜய் கிட்ட நிறைய மகளிர் வாக்குகள் அதிகமா இருக்கு. அதை மாற்றுவதற்கு அது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எழுச்சிமிகு கூட்டம், ஆரவாரமிக்க கூட்டம். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நெரிச்சல் கிடையாது, நம்ம கண்ணால பாத்துட்டோம். போலீஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டு அதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. களத்தில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகாவும் தான் போட்டி. எழுச்சிமிகு கூட்டம் வருது. இளைஞர்கள் பட்டாளம் வருகிறது. அதை அப்படி ஒதுக்கி தள்ளிட முடியாது. பெண்களை பார்க்கிறோம். விஜய்க்கு இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை அவர் இந்த விசில் எல்லா இடத்திலும் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. விசில் அடிக்காம எதுவும் நவராது. இன்ஜினும் நவராது, டபுள் இன்ஜினும் நவராது, மல்யுத்தமும் நடக்காது, விசில நிறுத்த முடியாது. ஆகவே அந்த விசில் சவுண்ட் எனக்கு நன்றாகவே கேட்கிறது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களத்திலே, அதுல மாற்று கருத்தை. இன்னைக்கு அவர் களத்துல சொன்னார்ல, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. ஆகவே அவர்களை பேச வேண்டிய அவசியமும் இல்லை. மாநிலத்தில் சட்டமன்றத்திற்கு நடக்கின்ற தேர்தல், ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்த்துதான் பேச வேண்டும், போராட வேண்டும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேசினால்தான் வளர முடியும். ஆகவே திமுகவை எதிர்த்து நின்றால்தான் திரும்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார். சார் வணக்கம். சார் வணக்கம். தினேஷ்குமார், உங்களுக்கு வணக்கம். செகண்ட் ஃப்ளோர் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வேண்டி. சார், இன்னைக்கு சேலத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆற்றின உரை ரொம்பவே சிறப்பா இருந்து மக்கள் சைடு இருந்து ஒரு சில இதெல்லாம் வந்தாலும், குறிப்பா இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இந்த திமுக சார்பா உரிமை தொகையா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் டாபிக்கா இருந்தது. அதுக்கப்புறமா விஜய் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விடிய அரசுன்னு சில மூதேவிகள் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவர்களுக்கு விடிந்ததும் அந்த சொன்னவர்கள் கதை முடிந்தது, காணாமல் போய்விட்டார்கள். ஆகவே மக்கள் எழுந்திருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக 5000 ரூபாயை கணக்கிலே பெற்று எழுந்திருக்கிறார்கள். ஆகவே விடிந்ததும் விடியல் தந்தது 5000. ஆகவே அது பாராட்டுக்குரிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். அதை கிட்டத்தட்ட 1,31,000 பேர் தினேஷ். ஆமா சார். 1,31,000 பேர் அதை கிடைக்க பெற்றார்கள். இந்த எதிர்கட்சி தலைவரா அதற்கு தகுதி இல்லாத ஒரு நபராக இருக்கக்கூடிய பழனிசாமி அது எப்படி கொடுக்க முடியும்? 2000 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. 1000 ரூபாய் எப்படி கொடுத்தாரு? அப்புறம் அவரே ஒரு எலெக்ஷன் தேர்தல் அறிக்கையில 2000 ரூபாய் கொடுக்குறோம்னாரு. இப்படி மாறி மாறி பேசிட்டே இருக்கும்போது நடுவுல சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டாரு முதல்வர். 5000 ரூபாயை கணக்குல போட்டாரு. ஆகவே அதை நம்ம பார்க்க வேண்டும். அது பெண்களுக்கு போய் சேர்கிறது. ஏதோ ஒரு உதவித்தொகையாக அது போய் மகளிர் உதவித்தொகையாக அமையும் பொழுது இதை பாராட்டதான் செய்யும். ஆட்டான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்றார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஆகவே அதை நீங்க பாராட்டதான் செய்யணும். அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணா தப்பிடும். அதனால தேர்தலுக்கு இல்லாம இருக்கா, இதனால தேர்தலில் ஓட்டு விடுமா? இதனால ஒரு பிளஸ் பாயிண்ட் தேர்தலை நோக்கி செல்வதால் விஜய் வேகமா போயிட்டு இருக்காரு. ஆகவே விஜய் கிட்ட நிறைய மகளிர் வாக்குகள் அதிகமா இருக்கு, அதை மாற்றுவதற்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. செய்திகளை பாராட்ட வேண்டும். அம்மா கொடுத்த ஸ்கீமால தான் இன்னைக்கு பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்திருக்குன்னு மங்காத மறையாத புகழுக்குரிய தலைவர்களாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வழங்குகிறார்கள். அத்துணை திட்டங்கள். லேப்டாப் நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பாருங்க. நாளைக்கு தங்கம் எண்ணி பார்க்க முடியுமா? சைக்கிள், கல்வி உதவித்தொகை, எப்படி எல்லாம் பென்ஷன் ஸ்கீம், அரிசி. பேரறிஞர் அண்ணா ஒருபடி அரிசிக்காக போராடினார். அம்மா 20 kg அரிசியை பிலோ பவர்ட்டி லைன், அந்த வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தார். 1,84,00,000 இப்போ பேருக்கு கொடுத்தாங்க. ஸோ இது இவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்திருக்கணும் பொழுது சேர்ந்தது, மகிழ்ந்தார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். இன்றைய தினம் விடியும் பொழுதே ஒரு உதவித்தொகை கிடைத்தது. அவர்கள் ஏதாவது ஒரு விதத்துல பெரிய உதவியா, அதை போய் கீழ்த்தரமா பேசுறது, தப்பா பேசுறது,
ஏன்னா எல்லா ம். கட்சியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன். பழனிசாமி மாதிரி ம். போன தடவை 6 சிலிண்டர் கொடுக்குறேன். அதை குறைச்சி இப்ப 3 ம். சிலிண்டர். பிஜேபி சொல்ல வேண்டியது, மத்திய அரசு சொல்ல வேண்டியது, இந்த மாங்காய் மண்டைங்க சொல்லி, இந்த மரமண்டைங்க ம். சொல்லி, இப்படி எல்லாம் அரசியல் பண்ணும் பொழுது அதுக்கு நடுவுல முதல்வர் சொல்லாமலே சக்குன்னு தட்டி விட்டாரு. 2000 தான் வார் நடத்திக்கிட்டே இருந்தது. 5000ன்றாரு. அது பாராட்டுக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அதை கிரிட்டிசைஸ் பண்ண அப்கோர்ஸ் வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் வாக்குகள் அப்கோர்ஸ் வரும் என்பது அப்கோர்ஸ் விஜயுமே வந்து இதையே தான் மென்ஷன் பண்ணி இன்னைக்கு பேசியிருந்தார் சார். சந்தோஷமா மக்கள் வாங்கிக்கோங்க. இதுல ஒன்றும் அ தவறெல்லாம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? அவரோட இன்னைக்கு நடந்த அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இல்ல. டைரக்டா அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அது சவால் விட்டு அது பேசினது. அது மகிழ்ச்சியோடு மக்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் ம். சொல்லியிருப்பது தான் நியாயம். அப்படி சொல்லியிருப்பாரேயானால் நான் வரவேற்கிறேன் பெருந்தன்மையோடு. ம். எதை வரவேற்கிறோமோ அதை வரவேற்க வேண்டும். எதை எதிர்க்க ம். வேண்டுமோ அதை எதிர்க்க வேண்டும். ஆகவே மக்களுக்கு பயன் தரும் எந்த திட்டங்கள் வந்தாலும் ம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னது போல அது ம். வரவேற்கத்தக்கது. அந்த வழியிலே அவர் விஜய் சொல்லியிருப்பாரேயானால் நான் அவரை பாராட்டுகிறேன். எழுச்சிமிகு கூட்டம், ஆரவாரமிக்க கூட்டம். ம். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. ரொம்ப வருத்தமளிக்கும் ஹார்ட் செய்தி. அட்டாக். ம். ஆமா, ஹார்ட் அட்டாக். அது ஒண்ணும் செய்ய முடியாது பாரு. ம். கூடுகின்ற கூட்டம் ம். அந்த நெரிசலிலே இப்ப நெரிசல் கிடையாது. நம்ம கண்ணால ம். பார்த்துட்டோம். போலீஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணி ம். உள்ள விட்டுருக்கு. ஆமா. ஆகவே காவல்துறை இவ்வளவுதான் பேர் தான் போகணும். இவ்வளவு பேருக்கு கார்ட குடுங்கன்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. சோ ம். அப்படி நடந்த ஒரு கூட்டம். அதுல ஒரு ஒரு ஏதோ ஒரு இது பாவம். ஒரு ஹார்ட் அட்டாக்கோ, மறுபடியும் வேற ஏதாவது காரணமோ ஆ ம். வந்து அவர் இருந்திருப்பாரேயானால், ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது துயரத்திலே பங்கேற்கிறேன். ஆனால் அதே ம். நேரத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. இன்னைக்கு விஜய் வந்து டைரக்டா ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்றதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னால வந்து இப்ப நான் அவுட் சைடரா இருந்து வந்து நான் தனியா இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க முடியும். உங்களால திமுகவை தவிர்த்துட்டு தனியா நின்னு 1% வாக்காவது வாங்க முடியுமா? அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு சார். இத நீங்க எப்படி சார் வந்து பாக்குறீங்க? இது மட்டும் இல்லாம போட்டா தெரியல. இது வந்து எடப்பாடி பழனிசாமி 212 இடத்துல ஜெயிச்சிருவேன்றாரு. ஒரு இடத்துல கூட ஜெயிக்க ம். முடியாது. இதுதானே உண்மை. இப்ப 10 ஆமா சார். தோல்வி பழனிசாமின்றோம். 2, ம். 3 எலெக்ஷன நிக்காமலே பின்னாடி போயிட்டாரு. பாரதிய ம். ஜனதா கட்சி கவுன்சிலர் சீட்ல கூட ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டுல. அப்ப ம். 2ஆ உடைஞ்ச கட்சியை கூட்டணியில சேர்த்துக்கிட்டாரு. ஒருத்தர் தூக்கு ம். போட்டுக்கிறேன்னா, இன்னும் தூக்கு போட்டுக்கவே இல்ல. அவர் டிடிவி தினகரன். அயோக்கியம், ம். முகமூடி, மொள்ளமாரி, திருட்டு பய இவனோட சேரக்கூடாது. இவன் தான் இந்த இந்த ம். துரோகி அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. இவர் அவரோட ம். சேர்ந்துட்டாரு. அவரு கட்சியை உடைக்க பார்க்கிறாரு. அதிமுக அழிக்க வந்த பூதம் அது இதெல்லாம் திட்டினாரு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. இது ஒரு கூட்டணியாங்க இது. ஆகவே நீங்க வந்து அந்த பழனிசாமி சொல்ற மாரி அது ஜோக் ஆயிடும். அது வந்து 112 இடத்துல வரேன் அப்படி 212 சாரி 212 இடத்துல வரேன்னு பழனிசாமி சொல்ற மாரி தான். ஆகவே அது அப்படிப்பட்ட கதை அல்ல. இப்போ களத்தில் இருக்கிறது ம். திராவிட முன்னேற்ற கழகமும், தாவேகாவும் தான் போட்டி. எழுச்சி ம். கூட்டம் வருது. இளைஞர்கள் வராங்க. இளைஞர்கள் பட்டாளம் வருகிறது. அதை அப்படி ம். ஒதுக்கி தள்ளிட முடியாது. ம். நிறைய பெண்களை பார்க்கிறோம். ஸோ ம். இந்த மாதிரி ஸ்கீம்கள் போகுது. அரசிடமிருந்து ஸ்கீம் போகுது. அதையெல்லாம் வச்சு ஒரு எலெக்ஷனை கணக்கு போட்டுற முடியாது. ம். கொடைவிள்ளல் தன்மையிலே கொடுத்ததை பாராட்டுவோம். அதையே தேர்தல் லாபமாக எடுத்துக்கொள்வது என்பது அது சரியான முடிவும் ஆகாது. அது விஜய்க்கு இப்போ வந்து ஒரு தமிழகத்தை பொறுத்தவரை அவர் வந்து இந்த விசில் எல்லா இடத்திலும் ஒலித்துக் கொண்டு தான் இருக்கிறது. அதுல எந்த ம். மாற்று கருத்தும் இல்லை. விசில் அடிக்காம எதுவும் நவராது. இன்ஜினும் நவராது. டபுள் இன்ஜினும் நவராது. மல்யுத்தமும் நடக்காது. பஸ்ஸும் போகாது. ம். எதுவுமே நடக்காது. ம். விசில் அடிச்சுட்டு தான் இருக்கணும். வேற வழியே கிடையாது. அடிச்சாதான் ம். அந்த விசில் ஒலித்தால் தான் எல்லாமே ஃபங்ஷனரியில் இருக்கு. விசில நிறுத்த முடியாது. ஆகவே அந்த விசில் சவுண்ட் எனக்கு நன்றாகவே கேட்கிறது. அதுதான் திராவிட முன்னேற்ற ம். கழகத்தை எதிர்த்து களத்திலே. அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்குமே அவர் பிரதானமா பேசினதுல திரும்ப தாவேகா வெர்சஸ் திமுகன்ற அந்த ஒரு நரேட்டிவ ஸ்ட்ராங் பண்ற மாதிரி தான் சார் வந்து பேசியிருந்தாரு. முதல் முதல்ல அதுக்கான சொல்லுங்க சார். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் சொல்லல இத. ம். இத நம்ம யாரும் சொல்லல. ம். முதல்ல செய்தித்தாள்களுக்கும், ஊடகத்திற்கும் முதலில் இதை குறிப்பிட்டது, வித்திட்டது, இதை கவனமாக பேசியது புகழேந்தி.
நான் தான் சொன்னேன் சூப்பர். டிஎம்கே வர்சஸ் ம். டிவிகே. டிவிக்கு. அதுதான் நடக்குது. இவங்க ம். மாறி மாறி இப்ப சொல்லிக்கிறாங்க. நான் சொல்லி 3 ம். மாசம் ஆச்சு. இப்பயே சொல்லிட்டேன். ம். இதுதான் உண்மை. உண்மையான நிலை அதுதானே. ஆமா சார். பழனிசாமி ம். 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 பழனிசாமி சீமானோடு போராடுகின்ற சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கிறது. ஆகவே அவர் போய் ம். பிஜேபியோட சேர்ந்துட்டாரு. முகமூடி பழனிசாமி. தினகரன் சொல்ற மாரி முகமூடி பழனிசாமி. ஆகவே ம். அது பார்த்தீங்கன்னா அப்படிதான் போகும். வேற வழி இல்ல. ஆகவே இந்த தேர்தலோடு ஒழித்து விடுவார் பழனிசாமி. பழனிசாமி பேரிலே இருக்கின்ற அந்த அணி அதிமுக இல்லாமல் போகும். ஆனால் அதிமுக கட்சி இருக்கும். தொண்டர்கள் இருப்பார்கள். நாங்கள் இருப்போம். அதை காப்பாற்றி நிறுத்துவோம். மாபெரும் வெற்றியை பெறுவோம். இன்னைக்கு விஜயோட இந்த திமுகவோட எதிர்ப்பு ஸ்பீச்ச நீங்க எப்படி சார் வந்து பாக்குறீங்க? அப்படிதான் நீங்க பார்க்கணும். வேற வழி இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரை ம். எதிர்த்து போராட இன்னைக்கு அவர் ம். களத்துல சொன்னார்ல, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. ஆகவே ஆமா. அவர்களை ம். பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இது ம். மாநிலத்தில் சட்டமன்றத்திற்கு நடக்கின்ற தேர்தல். ஆட்சியில் ம். அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்த்துதான் பேச வேண்டும், ம். போராட வேண்டும். தப்பு வாட்டி தரோம் பேசிட்டோம். ம். அவர் இந்த கட்சி என்னென்ன திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தவறு செய்திருக்கிறது என்பதை அவர் ஆதாரப்பூர்வமாக பேச வேண்டும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே அதை பேசினால்தான் வளர முடியும். ஆகவே திமுகவை எதிர்த்து நின்றால்தான் திரும்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னாலும், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னாலும், ஆளுங்கட்சியோடு மோதல் இருக்க வேண்டும். அது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏதாவது முட்டாப்பைய தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரா இருப்பானான்னு தான் ஆசைப்படுறாங்க. நடுவில் இந்த விசில் சவுண்ட் வரும்னு அவங்க எதிர்பார்க்க. இது ஜோராவே வந்துருச்சு. ஆகவே பழனிசாமி அந்த கனவுலாம் காணவே முடியாது. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு பாருங்க, முன்னாள் அமைச்சர். அம்மா நாங்க பிஜேபியோட தெரியாம சேர்ந்துட்டோமா, மன்னிச்சிருங்கம்மா. அதுக்காக மோடிக்காக எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்கம்மா அப்படின்னு போய் ஓட்டு கேட்கிறாரு. இந்த அசிங்கத்தை எங்க போய் சொல்றது? சொல்லுங்க பார்ப்போம். விவசாயி மாதிரி வேஷம் போட்டு கஜா புயலுக்கு உதவவே இல்லை ஆட்சியில் இருந்தப்போ. அந்த விவசாயி ரோட்ல ஓடி நீங்க தான் மறுபடியும் முதல்வரா வரணும், எங்களை காப்பாற்றணும், ஐயோ சாமி ஆகும்னு கத்துறான். அப்புறமா பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜர் நண்பர் அவரு பதவியில் இருக்காரு, கூட சுத்திட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் நாடகம் அரங்கேறுகிறது. இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லுங்க பார்ப்போம்.